ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவக்கப்பட்டது? விடை அன்னி பெசன்ட் அம்மையார். இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஜின்னா. ஜின்னாவை இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என்று அழைத்தவர் யார்? விடை சரோஜினி அம்மையார். 1914 அன்னி பெசன்ட் அம்மையாரால் தொடங்கப்பட்ட காமன்வெல்த் பத்திரிகை? விடை வாராந்திரியை. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது? விடை மதன் மோகன் மாளவியா. சென்னை வாசிகள் சங்கம் என்னும் அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு? விடை 1852 பிப்ரவரி 26. இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர் என அறியப்பட்டவர் யார்? விடை தாதாபாய் நவ்ரோஜி. கதார் கட்சி யாரால் நிறுவப்பட்டது? விடை லாலா ஹர்தயால். சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதலுக்கு காரணமானவர் யார்? விடை சூர்யா சென். கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் யார்? விடை எம்.என். ராய். இரு நாடு கொள்கையை முதலில் கொண்டு வந்தவர் யார்? விடை முகமது இக்பால். 1937 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. விடை 7 மாகாணங்கள். முகலாயர் காலத்தில் அலுவலக மற்றும் நீதிமன்ற மொழியாக விளங்கியது. விடை பாரசீகம். காந்தியடிகளை தேசத்தின் தந்தை என அழைத்தவர் யார்? விடை சுபாஷ் சந்திர போஸ். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் அரச பிரதிநிதி யார்? விடை லின் லித்கோ பிரபு. மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் எது? விடை ஆந்திரா. அரசமைப்பு நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானங்களை கொண்டு வந்தவர் யார்? விடை ஜவஹர்லால் நேரு. இந்திய தேசிய இராணுவப்படை மீதான விசாரணை எங்கு நடைபெற்றது? விடை செங்கோட்டை, புதுடெல்லி. இந்திய தேசிய இராணுவப்படை வீரர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடியவர் யார்? விடை ஜவஹர்லால் நேரு. கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை தந்தது? விடை லின் லித்கோ பிரபு. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க.